ஒரு அரண்மனையில் ஒரே மாதிரி வேலைத்தன்மை கொண்ட 2 பணியாளர்களுக்கு ஒருத்தருக்கு 10,000 இன்னொருத்தருக்கு 15,000 சம்பளமாக தரப்படுது. அது கம்மியாக சம்பளம் வாங்குறவர் இதை பற்றி அரசர்கிட்ட கேட்டே ஆகணும்னு முடிவு பண்ணுறாரு. ஒரு நாள் அதுமாரி அரசர்கிட்ட போயிட்டு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கம்மியான சம்பளம்னு கேட்குறாரு. அந்த நேரம் பார்த்து வெளில ஏதோ சத்தம் கேட்குது. உடனே அரசர் வெளில என்ன சாலையில் சத்தம் போய் பார்த்துருவா அப்படின்றாரு. உடனே அவனும் ஓடி போய் பார்த்துட்டு வந்து ஒன்றும் இல்லை அரசே, ஒரு யானை போயிட்டுருக்கு அப்படின்றான். உடனே அவர் என்ன யானைன்னு போய் பார்த்துருவா அப்படின்றாரு. அவன் ஓடி போய் பார்த்துட்டு வந்து ஆண் யானை அப்படின்றான். உடனே அப்படியா அது என்ன மதிப்பு பெருன்னு போய் பார்த்துருவா அப்படின்றாரு. இவனும் ஓடி போய் பார்த்துருவோன்னு சொல்கிறான். இதேமாதிரி ஒரு கேள்விக்கும் அவன் ஓடி போய் பார்த்துருவோன்னு சொல்கிறான். உடனே அரசர் பக்கத்தில் அதிகமாக சம்பளம் வாங்குற அந்த ஊழியரை கூப்பிட்டு வெளில என்ன சத்தம் போய் பார்த்துருவா அப்படின்றாரு. உடனே அவன் ஓடி போய் பார்த்துட்டு வந்து ஒன்றும் இல்லை அரசே, ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் யானை கம்பீரமாக நடந்து போயிட்டுருக்கு. ரொம்ப மதிப்புமிக்க யானைன்னு பார்த்தாலே தெரியுது. அதோடைய தந்தம் மட்டுமே 5 அடி இருக்குது. அது 1000 பொன் மதிப்பு பெறும்னு சொல்கிறாங்க அப்படின்றான். உடனே அரசர் அவனை தட்டி கொடுத்துட்டு இதனால தான் உனக்கு அதிகமான சம்பளம் உனக்கு கம்மியான சம்பளம் புரியுதா அப்படின்றாரு. இது போல தான் நண்பர்களே, சாமர்த்தியமாகவும் ரொம்ப கவனமாகவும் இருந்தால் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். இந்த 2வது ஊழியரை போல இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இது போன்ற நல்ல கருத்துக்களுக்கு தூங்கா விதைகளை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.